இந்த உலகத்துல இன்னும் ஆன்சர் கிடைக்காத கேள்விகள் இருக்கு. ஆனா இப்போ நான் சொல்ல போற 4 மர்மங்களுக்கு நாசா கூட ஃபுல் ஆன்சர் சொல்ல முடியல. ஒரு மலை, அங்க யாரும் மேல போக முடியல. ஒரு சக்தி எல்லாரையும் கீழே இழுக்குது, ஆனா அது என்னன்னு யாருக்கும் தெரியல. ஒரு பிரபஞ்சம், முடிவு இருக்கா இல்லையா தெரியல. மற்றும் நம்ம மட்டும் தானா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கோம். இந்த 4 மர்மங்களும் உங்க மைண்டை கலங்க வைக்கும். வீடியோ முடியும் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் மிஸ்ட்ரி கேட்டதும் இன்று இரவு உங்களுக்கு தூக்கம் வராது. நம்பர் 1, பிரபஞ்சத்தின் 95% மர்மம். நீங்கள் இப்போ பார்க்கும் இந்த பூமி, இந்த சூரியன், வானத்தில் தெரியும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இதெல்லாம் சேர்த்தாலும் பிரபஞ்சத்தின் வெறும் 5% தான். அப்போ மீதமுள்ள 95% எங்கே போச்சு? யாராலும் பார்க்க முடியாது. ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு தெரியாத சக்தி இருக்கா? இதுதான் இன்று விஞ்ஞானத்தையே அதிர வைக்கும் மிகப்பெரிய மர்மம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல. பிரபஞ்சத்தில் நம்மால் பார்க்க முடியும் அனைத்தும் சேர்த்து வெறும் 5% தான் என்றால் மீதமுள்ள 95% என்ன? அதை விஞ்ஞானிகள் 2 பெயர்களால் அழைக்கிறார்கள்: டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. ஆனா இது என்னவென்று இன்னும் யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை. முதலில் டார்க் மேட்டர் பற்றி பார்ப்போம். நட்சத்திரங்கள் சுழலும் வேகத்தை பார்த்த விஞ்ஞானிகள் ஒரு பெரிய அதிர்ச்சி அடைந்தார்கள். கேலக்சிகள் உடைந்து போகாமல் இருக்க அங்கே தெரியாத ஒரு கூடுதல் எடை இருக்கணும். ஆனா அந்த எடை எங்கேயும் தெரியவில்லை. ஒளி இல்லை, நிறம் இல்லை, தொட்டு பார்க்க முடியாது. ஆனா அதன் ஈர்ப்பு விசை மட்டும் வேலை செய்கிறது. அதனால் இதற்கு பெயர் வைத்தார்கள் டார்க் மேட்டர். இதுதான் கேலக்சிகளை ஒன்றாக பிடித்து நிறுத்துகிறது என்று நம்பப்படுகிறது. இப்போ இன்னும் பயங்கரமான விஷயம், டார்க் எனர்ஜி. 1998இல் விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் மெதுவாக மட்டுமல்ல, வேகமாக விரிவடைந்து கொண்டு இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அதாவது கேலக்சிகள் ஒன்றிலிருந்து ஒன்று தள்ளி போகின்றன. அதை தள்ளி அனுப்பும் தெரியாத சக்தி ஒன்று இருக்கிறது. அதுதான் டார்க் எனர்ஜி. இது பிரபஞ்சத்தின் சுமார் 68% பகுதியை பிடித்திருக்கிறது. சிலர் சொல்வது டார்க் மேட்டர் என்பது வேறு பரிமாண உலகின் பொருளாக இருக்கலாம். சிலர் சொல்வது டார்க் எனர்ஜி ஒரு நாள் பிரபஞ்சத்தையே கிழித்து அழிக்கலாம். மற்றவர்கள் சொல்வது இது கடவுளின் மறைந்த அமைப்பு. ஆனால் உண்மை இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. நீங்கள் இப்போ பார்க்கும் இந்த உலகமே வெறும் 5% தான் என்றால் மீதமுள்ள 95% என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிரபஞ்சத்தில் இன்னும் எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்குமோ. நம்பர் 2, ஈர்ப்பு விசையின் மர்மம். நாம் தரையில் நின்று இருக்க காரணம் என்ன? பூமி நம்மை கீழே இழுக்கிறது. அதுதான் ஈர்ப்பு விசை. ஆனா ஒரு ஷாக் விஷயம் தெரியுமா? இந்த உலகமே நம்பி இயங்கும் அந்த விசையின் அடிப்படை எண்ணை 200 ஆண்டுகளுக்கும் மேலாக விஞ்ஞானிகளால் துல்லியமாக அளவிட முடியவில்லை. அந்த எண்தான் G. இதுதான் இன்று அறிவியலையே குழப்பும் மிகப்பெரிய மர்மம். நாம் குதிக்கும்போது கீழே விழுறோம். சந்திரன் பூமியை சுற்றுகிறது, கோள்கள் சூரியனை சுற்றுகிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது கிராவிட்டி. ஆனா இதை கணக்கிட பயன்படும் முக்கியமான எண் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G. இந்த எண்ணை இன்னும் துல்லியமாக யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 1666இல் ஐசக் நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை பார்த்து ஈர்ப்பு விசை கோட்பாட்டை சொன்னார் என்று பிரபல கதை இருக்கிறது. ஈர்ப்பு விசை மிகவும் பலவீனமான விசை. ஒரு சிறிய காந்தம் கூட இரும்பை தூக்கும். ஆனா முழு பூமியின் ஈர்ப்பு விசையை அளக்க மிகவும் நுணுக்கமான கருவிகள் தேவை. 1798இல் ஹென்றி கெவண்டிஷ் முதலில் இதை அளக்க முயன்றார். அவர் பயன்படுத்திய கருவி டார்ஷன் பேலன்ஸ். ஆனா இன்று வரை வேறு லேப்களில் எடுத்த அளவுகள் எல்லாம் சற்று மாறுபடுகிறது. அதாவது ஒரே எண்ணுக்கு பல பதில்கள். இந்த G சரியாக தெரியாமல் இருந்தால் என்ன ஆகும்? கோள்களின் இயக்க கணக்குகள் பாதிக்கும். விண்கலம் பாதை கணக்குகள் சிக்கல் தரும்.
பிரபஞ்ச உருவாக்கத்தை புரிவதில் தடைகள் வரும். புதிய இயற்பியல் கோட்பாடுகள் சோதிக்க முடியாது. அதனால் விஞ்ஞானிகள் இதை பிசிக்ஸின் மிகவும் தொல்லை தரும் எண் என்று கூட சொல்கிறார்கள். சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது G நிலையான எண் இல்லாமல் காலத்தோடு மாறிக்கொண்டிருக்கலாம். சிலர் சொல்வது நாம் இன்னும் ஈர்ப்பு விசையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் மற்ற விசைகளுக்கு குவாண்டம் தியரி இருக்கு. ஆனா கிராவிட்டி மட்டும் இன்னும் முழுமையில்லை. அதனால் G ஒரு எண் மட்டுமல்ல, அறிவியலின் திறக்காத கதவு. நாம் தினமும் உணரும் ஈர்ப்பு விசையின் இரகசிய எண்ணை 200 வருடங்களாக மனிதன் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கவில்லை. அப்போ நம்மால் தெரிந்த அறிவியல் முழுமையா? இல்லை, இன்னும் ஆரம்பம்தான். 3. வேற்று கிரகவாசிகள் உண்மையா? இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கேலக்சி, அதில் கோடிக்கணக்கான பிளானட், பல இடங்களில் தண்ணீர் இருக்கிறது, உயிர் வாழ ஏற்ற சூழலும் இருக்கிறது. ஆனா இதுவரை ஒரு நுண்ணுயிர் கூட அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடிக்கப்படல. அப்படின்னா வேற்று கிரகவாசிகள் இல்லையா? அல்லது நம்மை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தில் உயிர்களை தேடி வருகிறார்கள். மார்ஸ்லல் வாட்டர் ட்ரேசஸ், யூரோப்பாவில் ஓஷன், டைட்டன்லல் அட்மாஸ்பியர், எக்ஸோபிளானட்ஸ்லல் எர்த் மாதிரி கண்டிஷன்ஸ். இதெல்லாம் இருந்தும் ஒரு உயிரின் ஆதாரம் கூட கிடைக்கல. இதுதான் உலகையே குழப்பும் மிகப்பெரிய மர்மம். பாருங்க, நம்ம மில்கி வே கேலக்சியில மட்டும் கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்கு. அதில் சில பிளானட்ஸ் தண்ணீர் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், டெம்பரேச்சர் சரியாக இருக்கலாம். அப்படின்னா உயிர்கள் இருக்கணுமே. ஆனா எங்க? ஏன் எந்த சிக்னலும் வரல? ஏன் எந்த ஸ்பேஸ் ஷிப்பும் வரல? ஏன் எந்த கிளியர் எவிடன்ஸும் இல்லை? ஒரு தியரி என்ன சொல்றது தெரியுமா? ஏலியன்ஸ் இருக்காங்க, ஆனா நம்மை விட 1000 மடங்கு அட்வான்ஸ்டு. அதனால் நம்மை இன்செக்ட்ஸ் மாதிரி இக்னோர் பண்ணிடுறாங்க. இன்னொரு தியரி, லைஃப் உருவாகிறது ஈஸி, ஆனா சர்வைவ் பண்றது இம்பாசிபிள். மீட்டியோர் ஸ்ட்ரைக், சூப்பர்னோவா, ரேடியேஷன், வார், இதனால் சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். சிலர் சொல்றாங்க ஏலியன்ஸ் ஏற்கனவே பூமிக்கு வந்திருக்கலாம். ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் பார்த்த UFO ஸ்டோரிஸ், அன்னோன் சிக்னல்ஸ், மிஸ்டீரியஸ் சைட்டிங்ஸ், இதெல்லாம் கோயின்சிடென்ஸா அல்லது க்ளூவா? உண்மை என்ன? வேற்று கிரகவாசிகள் இல்லையா? இருந்தும் மறைந்திருக்காங்களா? அல்லது நம்மளை ஆல்ரெடி அப்சர்வ் பண்றாங்களா? இதுவரை யாருக்கும் பதில் கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏலியன்ஸ் உண்மையா? பூமிக்கு வந்தாச்சா? இல்ல நாம தான் தனியா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 4, கைலாஷ், மலை மர்மம். உலகத்தில் பல உயரமான மலைகள் இருக்கின்றன. எவரெஸ்ட் கூட மனிதர்கள் ஏறி வென்று விட்டார்கள். ஆனா ஒரு மலை மட்டும் இன்று வரை யாராலும் வெல்ல முடியவில்லை. அந்த மலையில் ஏறுவது தடை. அதை சுற்றி விசித்திரமான எனர்ஜி ஃபீல்ட்ஸ். அங்கே நேரம் வேகமாக செல்லும் என சிலர் கூறுகிறார்கள். அந்த மர்மமான மலை கைலாஷ் மலை. இமயமலையின் ஆழத்தில் இருக்கும் இந்த மலை இந்துக்கள் நம்பிக்கையில் சிவபெருமானின் இல்லம் என்று கருதப்படுகிறது. கைலாஷ் மலையின் உயரம் சுமார் 6638 மீட்டர். ஆனா அதைவிட உயரமான எவரெஸ்டை ஏறிய மனிதர்கள் கூட கைலாஷ் மலையை ஏற முயற்சிக்கவில்லை. ஏனெனில் பலர் சொல்வது, இந்த மலையை ஏறும்போது திடீர் உடல் சோர்வு, திசை தெரியாமல் போவது, விசித்திரமான மேக்னெட்டிக் எஃபெக்ட், மனதில் பயம் உருவாகுவது. இந்த மலையின் வடிவம் சாதாரணமில்லை. சில கோணங்களில் பார்த்தால் ஒரு பெர்ஃபெக்ட் பிராமிட் போல தெரியும். இதனால் சிலர் சொல்றாங்க, இது இயற்கை மலை இல்லை, பழமையான மர்ம கட்டிடம். சில பயணிகள் சொன்ன அதிர்ச்சி தகவல், அங்கு சென்றபோது முடி, நகம் வேகமாக வளர்ந்தது போல தோன்றியது. அதனால் அங்கே டைம் வேகமாக ஓடுகிறது என்ற தியரி உருவானது. உண்மையா அல்லது மனதின் பிரமைதானா? பல வருடங்களாக உலகின் சிறந்த கிளைமர்ஸ் இருந்தும் யாரும் அதிகாரப்பூர்வமாக சமிட் அடையவில்லை. சிலர் முயற்சி செய்யும்போது திரும்பி வந்துவிட்டார்கள். சிலர்
ஏதோ தடுக்கிறது என்று கூறினார்கள். பலரின் நம்பிக்கை, இந்த மலையின் உச்சியில் மனிதன் செல்லக்கூடாது, அது தெய்வத்தின் இடம், அதனால் இயற்கையே பாதுகாக்கிறது. உண்மை என்ன? கைலாஷ் ஒரு சாதாரண மலைதானா? மறைந்திருக்கும் எனர்ஜி சென்டரா? அல்லது மனிதனால் புரியாத தெய்வீக இடமா? இதற்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவபெருமானின் இல்லமா? இயற்கை அதிசயமா? உலகின் பெரிய மர்மமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 4 மர்மங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பயமா இருந்தது? இன்னும் நாசா கூட பதில் சொல்லாத பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்க மைண்டை கலங்க வைக்கும்.